ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பூரி அப்புறம் குருமா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கொண்டக்கடலை ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். அது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு பெருசாக போட்டாலுமே வெந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ 2 வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 2 வேக வச்சா தான் நமக்கு நல்லா குலைவாக வரும். உருளைக்கிழங்கு வந்து நமக்கு குலைவாக இருந்தால் தான் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரும். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கணும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே மஞ்சள் தூள். இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா வறுத்துக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை. அடுத்ததாக பாருங்கள், ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு 7-8 பல் பூண்டு, இது இந்த மாதிரி சின்ன தண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கலாம். நல்லா நம்ம விரல் சைஸ்க்கு இந்த மாதிரி சைஸ் 1 இஞ்சி எடுத்து வெட்டி சேர்த்துருக்கேன். இதை வதக்கிடலாம். அதாவது வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் அந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். குருமா இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதங்கிருச்சு. ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கனாலே சரியாக அந்த மாதிரி வதங்கிடும். கூடவே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கல. என்னென்னா நம்ம மசாலா வந்து வதக்கியிருக்கோம், அதில் அது கூடவே அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதனால் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினா வந்து இந்த மாதிரி தாளிக்கிறப்பே வெங்காயத்து கூடயே சேர்த்துருக்கணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிருக்கேன். புதினாவும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த சால்னா மனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா புதினா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக புதினாவும் கொஞ்சோண்டு மல்லித்தலை, சும்மா ஒரு கில்லு அப்படின்னுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பமே நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விசில் விடுவோம் இல்லையா, அதுலேயே நல்லா மசிஞ்சிரும். அருமையாக வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு மசாலா. இப்போ வேக வச்ச கடலையை சேர்த்துட்டு இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தனித்தனியெல்லாம் வதக்க தேவையில்லை. அவ்வளவுதான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு மட்டும் சரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பூரிக்கு தேய்ச்சி போட்டுக்கலாம். அவ்வளோ பாருங்கள், அருமையான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கரைஞ்சிரும். அப்போ வந்து நமக்கு சூடு ஆற ஆற குருமா வந்து கெட்டியாயிரும். நான் வந்து இது பூரிக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லிக்கு செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். இதே போல் நீங்களும் குருமா கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு மசாலா இது போல் வறுத்தரைச்சி குருமா செஞ்சு பாருங்கள். ருசி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.